எம்பெருமானே, என்னுடைய அஞ்சனையை காப்பாற்றி தந்து விடுங்கள். உங்கள் ஒருவரை தான் நம்பி இருக்கிறேன் எம்பெருமானே. ஓம் ஆரா அமுதே லப்பெம்மானே, என் ஆருயிராய் நின்றானே போற்றி. இந்த செயல் மரணத்தையே வெல்லக்கூடியது. அபயம் தீர்ப்பவனே, சர்வமாய் தோன்றியவனே, என் அஞ்சனையை காப்பாற்ற வேண்டும் இறைவா. வாழ்வழியுங்கள், எங்களுக்கு ஆசி வழங்குங்கள். நில்லுங்கள் சூரியதேவா, நில்லுங்கள். யார் அது இங்கு என்னை நோக்கி வருவது? என் வேலையில் இடையூறு உண்டாக்காதே. என்னுடைய கடமைக்கு குறுக்கே வரா. இடையூறு செய்ய வரவில்லை, உதவி கேட்டு வந்திருக்கிறேன். என்று நீங்கள் உதிக்க கூடாது. தாங்கள் உதித்து விட்டால் என்னுடைய அம்மா உயிரிழந்து விடுவார்கள். உன் வேண்டுதலுக்கு நான் செவிசாய்க்கவில்லை என்றால் உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் செய்த தவறும் நினைவில் உள்ளது, தண்டனையும் நினைவில் உள்ளது. என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். என் அம்மா பாதாள உலகில் உயிருக்கு போராடுகிறார்கள். இந்த வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக என் கடமையில் இருந்து என்னால் விலக இயலாது. கால சக்கரத்தையும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உலகின் நலனை கருத்தில் கொண்டு நான் உதித்தே ஆக வேண்டும். நான் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனையை அனுபவிக்க கூடாது. இதை தவிர எனக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. உதவி செய்யுங்கள். உனக்கு வரத்தை கொடுத்தது உலக நலனுக்காக. அதற்கான தகுதி உன்னிடத்தில் சிறிதும் இல்லை. பொது நலத்தை மறந்து நீ சுயநலமாக யோசிக்கிறாய். உன் அம்மாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த உலகம் முழுவதையும் இருளில் மூழ்கடிக்க நினைக்கிறாய். செய்யும் செயலால் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க நேரிடும். அது பற்றி நீ சிறிதும் யோசிக்கவில்லை அல்லவா? சக்கரத்தை விட்டு விட்டு விலகியிரு. இல்லை என்றால் கால சக்கரமே நின்றுவிடும். இந்த சூரிய ஒளி என் அம்மாவின் உயிரை பறிக்குமோ, அந்த ஒளியை நான் பூமியில் விழவிட மாட்டேன். ஹனுமான், இரண்டு விட்டது. இந்நேரம் சூரியன் உதயமாக இருக்க வேண்டுமே. நாயகியே, பாதாள காளியே, என்னுடைய அம்மாவிற்கு உயிர் பிச்சை தாருங்கள் தாயே. நீங்கள் தரும் வரை நான் இப்படியே தான் நின்று கொண்டிருப்பேன். அங்குகிறேன் தாயே. உன் பாச போராட்டம் என்னை மகிழச் செய்துவிட்டது. உன்னை வாழ்த்துகிறேன். சூரியனின் கடமைக்கும் இடையூறு செய்யவில்லை. உன்னுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றிக் கொண்டாய். நல்ல மகன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன்னுடைய தாய் மிகவும் கொடுத்து வைத்தவள். அவளை கண்டு நான் பெருமை கொள்கிறேன். அப்படி என்றால் என் அம்மாவை நீங்கள் விடுவித்து விடுவீர்கள் அல்லவா? என்னுடைய கேள்விக்கு பதிலளிக்க முடியுமா? பாதாள காளியான நான் உனக்கு அம்மாவாக இருந்தால் உன்னுடைய இந்த பக்தி இதே போல் இருக்குமா?